வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? திருச்சிற்றம்பலம். தென்னாட்டுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. இப்போ மறுபடியும் அடுத்த எபிசோடு, அதாவது நாயன்மார் கதைகள் பாகம் 2 நம்ம இப்போது யூடியூப்பில் அப்லோட் பண்ண போகிறோம். தமிழ்லேயும் ஆங்கிலத்துலேயும் 2த்துலேயும். இந்த வாரம் நம்ம நம்பியாண்டார் நம்பிக்கை அந்த பிள்ளையார் எந்த அளவுக்கு உதவி செய்தார், அந்த ஓலைச்சுவடிகள் எவ்வளோ மோசமான நிலையில் அவருக்கு கிடைச்சது, இதை பற்றியெல்லாம் நம்ம நிறைய தெரிஞ்சுக்கொள்ள போகிறோம். இப்போது உண்மையிலேயே கடவுள் நேரில் செய்வாரா அப்படின்னு சொல்லி கேட்டாக்கா, நம்பிக்கை தான் காரணம். நம்பினார் கெடுவதில்லை 4 மறை தீர்ப்பு. நம்ம நினைக்கிற மாதிரி என்ன கடவுள் இந்த தமிழ் சினிமாலெல்லாம் சிவாஜி கணேசனோ என்டி ராமராவோ வரா மாதிரி எல்லாம் வருவார்கள் என்றால், நீங்கள் எந்த ரூபத்தில் நினைக்கிறீங்களோ அந்த ரூபத்தில் அந்த இறைவன் உங்களுக்கு உதவி செய்வான் அப்படிங்கிறது தான் உண்மை. அதோடு நம்பினார் கெடுவதில்லை 4 மறை தீர்ப்பு. மறைகள் என்னென்ன? ரிக், யஜுர், சாம, அதர்வணம். இந்த 4 மறைகளும் அதை தான் சொல்கிறது. நமக்கே தெரியும், மழைக்காக யாகம் செய்த போது ஒரே ஒரு குழந்தை மட்டும்தான் கொடையை தூக்கின்னு வந்ததுன்னு. அந்த ஒரு குழந்தையினுடைய நம்பிக்கையை தான் இறைவன் மழை வரவழைத்தான் அப்படின்னு நம்ம படிச்சிருக்கோம். அதனால் இந்த சந்தேகம் இன்றைய காலகட்டம் அந்த மாதிரியாக இருக்குது. சந்தேகம் ஏன்னா நம்மளாம் ரொம்ப பகுத்து அறிவு ஆளிகள். அதனால் இறைவனே ஒருவேளை நீனா கூட, என்னப்பா எந்த கடையில் வாங்கினேன் இதெல்லாம் வாடகைக்கு, இன்றைக்கி உனக்கு எந்த இடத்துல ட்ராமா நாரத கணசபாலையா அப்படின்னு தான் நம்ம கேட்போமே தவிர, ஒரு நாள் நம்ம அதை இறைவனை நம்ப போகிறதில்ல. அதனால் இறைவனை இந்த கலியுகத்துக்கு நேரில் வருதெல்லாம் சரியே கிடையாது அப்படிங்கிறத நிறுத்திட்டாரு. ஆனாலும் நம்ம எத்தனை முறை யோசிக்கிறோம், கடவுள் மாதிரி உதவி செய்தான்ப்பா, கடவுள் மாதிரி காப்பாற்றினான்ப்பான்னு. அவ்வளோதான். என்னமாக நம்ம நினைக்கிறோமோ அப்படியாக காப்பாற்றுவான். சரி, இப்போ நம்ம அடுத்ததுக்கு ஒரு விஷயத்துக்கு போவோம். நம்பியாண்டார் நம்பிக்கை பிள்ளையார் அவ்வளோ உதவி செய்தார், அந்த ஓலைகள் எவ்வளோ மோசமாக இருந்திருக்கும், அதை அவர் எப்படி சரி செய்தாருங்கிறதெல்லாம் நம்ம பார்க்கும்போது, இது உண்மையான தெரிஞ்சுக்கணுன்னா இந்த காலகட்டத்தில் 1855 வருடம் பிறந்து 1942 மறைந்த தமிழ் தாத்தா ஓவே சுவாமிநாத ஐயரனுடைய சரித்திரத்தை நீங்கள் படித்தாலும், அவர் மெனக்கட்டதையும் அவருக்கு உதவி செய்தவர்கள், தெய்வமாக செய்தவர்களுடைய உதவி எல்லாமும் அவர் என் சரிதைன்னு ஒரு புத்தகம் எழுதியிருக்கார். அதில் படித்தீர்களானால், பஸ் இல்லாத ஊர்களுக்கு பஸ்லெல்லாம் நடந்தே போய் மோசமான ஸ்திதியில் இருந்த ஓலைச்சுவடிகளை எல்லாம் எடுத்துன்னு அழிந்து கொண்டிருந்த நம்மளுடைய தமிழ் இலக்கியங்களை எல்லாம் மீட்டெடுத்தவர் தமிழ் தாத்தா. அதனால் அந்த நம்பியாண்டார் நம்பி பொய்யே கிடையாது. அவ்வளவுக்கும் சான்று இன்றைக்கு நம்ம எதிரியே இருக்கிற தமிழ் தாத்தா தான். அதனால் சிதைந்து மறைந்தால் நம்ம தமிழன் பெருமையே கிடையாது. அப்படிப்பட்டதை பண்ணவர் அவர். 2 அப்லோட் செய்திருக்கோம். பாட்டி டு கிட்ஸில் போய் பாருங்கள். நன்றி.